ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனடாவோட அரசியலில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பான விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எங்கே போயிட்டு இருக்கு, இன்னும் என்னெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். மற்றவங்கள மாதிரி வந்து ஒரு ஒரு ஸ்டேட் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அப்படியே நியூஸ்லேருந்து படிச்சுட்டு பார்க்காம நம்ம இங்கே இருக்க விஷயத்த ஆழமாக நம்ம வந்து பேசி புரிஞ்சுக்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கனடாவில் ஏன் இவ்வளோ நாளாக வந்து ஜஸ்டின் ட்ரூடோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப நாளாக ரூல் பண்ணிட்டு இருக்காரு பிஎம்மா. திடீர்னு வந்து என்ன பிரச்சனை, ஏன் வந்து கனடா கவர்மெண்ட் வந்து கவிழ போகுது? இப்போ ஒரு 3 மாதம் முன்னாடி இது மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, என்டிபியும் லிபரல் கட்சியும் சேர்ந்து தான் இங்கே கனடாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணி ஆட்சி தான் போயிட்டு இருக்கு. என்டிபி வந்து வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் வந்து இவங்க வந்து லிபரல்ஸ் வந்து ரூல் பண்ணுறாங்க. என்டிபி சப்போர்ட் நாங்கள் வி கோயிங் டு கம் அவுட் அப்படின்னு சொல்லி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. ஆனால் அவங்க அதை பண்ணலை. பார்லிமெண்ட்டில் வந்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வந்தப்போ அவங்க வந்து லிபரலுக்கு ஓட் பண்ணி திரும்ப வந்து ஜஸ்டின் ட்ரூடோ பிரசிடெண்ட்டாக தான் கண்டினியூ ஆகிட்டு இருந்தார். இப்போ மண்டே அன்னைக்கு, அதாவது இன்னைக்கு புதன்கிழமை, திங்கக்கிழமை அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஆஃப் அ சடன் கனடாவோட ஃபினான்ஸ் மினிஸ்டர், டெபுட்டி பிஎம், ஸோ டெபுட்டி பிரைம் மினிஸ்டர், ஆல்சோ ஷீ இஸ் அ ஃபினான்ஸ் மினிஸ்டர், எல்லாராலையும் விரும்ப தகுந்த ஒரு பர்சனாலிட்டி. அதாவது எல்லாராலையும் அப்படின்னா அவங்க வந்து பிரிட்டிஷ் கொலம்பியா தான் அவங்களோட பேஸு. பட் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரீமியருக்கும் நம்ம வந்து ஜஸ்டின் ட்ரூடோட்ட பேசி வாங்குறத விட கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட பேசும்போது கொஞ்சம் எல்லாருக்கும் ரொம்ப வந்து ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் இருந்துச்சு. ரொம்ப நல்ல அந்த பொசிஷனை ரொம்ப நல்லா பண்ணாங்க அப்படின்னு இப்போ கூட நிறைய பேர் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. இந்த கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்கக்கிழமை அன்னைக்கு நான் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர்லேருந்து நான் வந்து வெளியில் வந்துடுறேன், நான் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்க விரும்பல, நான் வந்து ரிசைனேஷன் சப்மிட் பண்ணுறேன்னு பண்ணிட்டாங்க. சரி, அவங்க சப்மிட் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து லீ பிளாங்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்தில் இருக்க மாகாணத்தில் இருக்க நியூ பிரவுன்சிக்லேருந்து ஒரு எம்பி வந்து இப்போது ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கார், லீ பிளாங்க். ஸோ இப்போ என்ன இதில் என்ன பிரச்சனை, தான் ஒரு மினிஸ்டர் போயிட்டாங்கன்னு ஒருத்தவங்க வந்துட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், யூஎஸ் எலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சு. அது நம்ம சேனல்லே சொல்லியிருந்தோம். யூஎஸ் எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்ச உடனே, ஸோ இது பொதுவாகவே வந்து கனடாவில் எப்படின்னா, ஒரு யூஎஸில் வந்து ஒரு அதிபர்லேருந்து இன்னொரு அதிபர் மாறுறாங்க அப்படின்னா உடனே அவங்க கிட்ட வந்து ஒரு இணக்கமான உறவை ஏற்படுத்துறதுக்கோசரம் அவங்கள்ட்ட வந்து போயிட்டு இது மாதிரி டின்னர் நைட் வந்து டின்னர் அரேஞ்ச் பண்ணுவாங்க. போயிட்டு இவங்க போய் மீட் பண்ணிட்டு 2 கண்ட்ரிக்கும் உள்ள அந்த இதெல்லாம் பேசிட்டு, எங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்ணுங்க எல்லாம் பேசிட்டு ஒரு நல்ல விதமாக பேசிட்டு வருவாங்க. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் கரெக்டாக வந்து பவருக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு வந்து சொன்னார், கனடா மெக்சிகோ நீங்கள் வந்து பார்டரை ஒழுங்காக நீங்கள் வச்சுக்கல, தேவையில்லாமல் வந்து பார்டரில் வந்து இல்லீகல் இமிக்ரன்ஸ் நீங்கள் அனுப்பிட்டே இருக்கீங்க, பார்டர் செக்யூரிட்டி டைட்டன் பண்ணல அப்படின்னா கனடாலையும் மெக்சிகோலேருந்து யூஎஸில் விற்கிற எல்லா பொருளுக்கும் 25% நான் வந்து வரி போடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். ஸோ உடனே என்ன ஆச்சு, இங்கே லோக்கலில் இருக்க நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து கொதிச்சு எழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போது நான் வந்து நோவா ஸ்கோஷியா ஹாலிஃபேக்ஸ் சிட்டியில் இருக்கேன். இங்கே நிறைய கிறிஸ்மஸ் ட்ரீஸ் வந்து வருஷம் வருஷம் விளைய வச்சு அனுப்புவாங்க. இவங்க ஐயோ 20% 25% டேரிஃப்னா அங்கே யூஎஸில் விளைய வைக்கிறவங்களோட விலையை எங்களால் வந்து ஈடுகட்ட முடியாது, நாங்கள் வந்து ரொம்ப வந்து அதிகமான விலைக்கு தான் எங்களால் ஏற்றுமதி பண்ண முடியும், என் கைக்கு வர காசு எங்கள் பொருளை வாங்குறத விட மற்றவங்க பொருள் வாங்கிடுவாங்க, எங்கள் மார்க்கெட் அடி வாங்கிடும்னு அவங்க பயப்படுறாங்க. லாப்ஸ்டர் இங்கே வந்து கனடாவோட இந்த ஃபிஷரி அந்த சந்தை வந்து ரொம்ப பெரிய சந்தை. ஸோ அவங்களும் பயப்படுறாங்க. இதே மாதிரி ஒவ்வொன்றும் நிறைய கார் கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க, யூஎஸில் மேனுஃபேக்சர் பண்ணாமல் நிறைய இங்கே மேனுஃபேக்சர் பண்ணி அங்கே அசம்பிள் பண்ணுறாங்க. இது மாதிரி அவங்களுக்குள்ள நிறைய, ஸோ ஈஸியான லேண்ட் பார்டர் இல்லையா, அதனால இவங்களுக்குள்ள ஒரு நிறைய ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க். நிறைய ஐடி கம்பெனிஸே ஒரு பயத்தில் இருக்காங்க. இப்போ வந்து யூஎஸ் ஆப்ரேஷன் நிறைய பேருக்கு இங்கே கனடாவில் நடக்குது, அவங்களே வந்து நிறைய பேர் ஒரு பயத்தில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது எல்லாருமே என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் போய் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க கனடாவோட பிரைம் மினிஸ்டர். பட் பிரைம் மினிஸ்டர் வந்து அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண ட்ரை பண்ணார், பட் சால்வ் ஆகலை. இன்னும் அந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்குது. இதில் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன, இங்கே லோக்கலில் இருக்க எல்லாருக்கும் என்ன கோவம் வந்துருச்சு அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் வந்து கரெக்டாக அந்த டின்னர் முடிச்சுட்டு
என்ன வந்து மெசேஜ் போட்டிருக்காரு ட்விட்டரில் அப்படிங்கிறத நான் படிக்கிறேன். இட் வாஸ் ப்ளஷர் டு ஹாவ் அ டின்னர் ஆன் த அதர் நைட் வித் கவர்னர் ஜஸ்டின் ட்ரூடோ ஆஃப் த கிரேட் ஸ்டேட் ஆஃப் கெனடா அப்படின்னு சொல்லி போட்டாரு. ஸோ இது வந்து என்னன்னா, ஒரு யூஎஸும் கனடாவும் ஒரு ஈக்குவல் ஸ்பேஸ். கனடா இன்னும் வந்து வேர்ல்ட்லேயே வந்து பிக்கஸ்ட் கண்ட்ரி, செகண்ட் பிக்கஸ்ட் கண்ட்ரின்னு கூட சொல்லுவாங்க. அதனால நிறைய நிலப்பரப்பு இவங்கள்ட்ட இருக்கு. மக்கள் கம்மியாக வாழலாம், நிலப்பரப்பு கம்மியாக இருக்கும்போது இங்கே இருக்க மக்களுக்கான அவங்களுக்குன்னு ஒரு யூனிக் ஹிஸ்டரி இருக்குது. இங்கே இருக்க நிறைய அதாவது என்னன்னா, அவங்களோட வரலாறு ரொம்ப அதிகம். இங்கே நிறைய வந்து பழங்குடி மக்கள் இருந்தாங்க. அவங்களோட வரலாறு ஒவ்வொரு ஏரியாலும் ஒவ்வொரு பழங்குடி இருக்காங்க. அவங்களோட வரலாறு ரொம்ப அதிகம். அவங்க எல்லாம் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாங்க. என்ன வந்து நீங்கள் யூஎஸ் கூட வந்து 51வது ஸ்டேட்டாக கனடாவை சேர்த்துருங்கன்னு சொல்கிறீங்க. கிட்டத்தட்ட யூஎஸோட ஸ்டேட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 ஸ்டேட் வந்து கனடா பார்டரில் தான் இருக்குது. ஸோ அப்படின்னா எவ்வளோ பெருசுன்னு பார்த்துக்கோங்க. இந்த நார்த் ஈஸ்ட்லேருந்து மிட்வெஸ்ட் போய் கிட்டத்தட்ட அந்த வாஷிங்டன், சியாட்டல், வாஷிங்டன் அது வரைக்கும் இருக்குது இவங்களோட பார்டர். ஸோ இவங்க அசால்ட்டாக வந்து டொனால்ட் ட்ரம்ப் நக்கல் பண்ணதும் இந்த மக்களாலையும் பொறுத்துக்க முடியல. கரண்ட் பிரைம் மினிஸ்டரால் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு என்ன சொல்கிறது, நீ அப்படி சொல்லிட்டியா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக ஃபைட்டும் பண்ண முடியல. ஏன்னா ஏற்கனவே வந்து எக்கானமி கொஞ்சம் ஸ்லோ டவுனாக இருக்குது கனடாவில். நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஹவுசிங் கிரைசிஸ் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதில் இந்த ஃபைட்டை பண்ண வேணாம்னு அவர் திங்க் பண்ணதுனால ஒரு இமேஜும் ஸ்பாயிலாக இருக்குது. இப்போ கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் வெளில போன உடனே என்ன பண்ணிட்டாங்க, மற்ற எம்பிஸ்லாம் வந்து போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து மேலே வந்து ஒரு சேஞ்ச் வேணும், எங்களுக்கு லீடர்ஷிப்பில் ஒரு சேஞ்ச் வேணும், இந்த லீடர்ஷிப் எங்களுக்கு வேணான்னு சொல்லி சில எம்பிஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து வெடிச்சது திங்கக்கிழமை. எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை ஜஸ்டின் ட்ரூடோ வந்து வில் ஸ்டெப் டவுன். எல்லாருமே நேற்று நியூஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. ஜஸ்டின் ட்ரூடோ வில் ஸ்டெப் டவுன், அவரும் வந்து பிரைம் மினிஸ்டரை விட்டு வெளில வந்துடுவார், சம்திங் குக்கிங் இன் ஒட்டாவா. நியூஸ் எல்லாம் பயங்கரமாக போட்டுட்டு இருந்தாங்க. நேற்று ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் குக்கிங் இன் ஒட்டாவா, சம்திங் கோனா ஹேப்பன் இப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க செவ்வாய்க்கிழமை மணிக்கு. ஸோ எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, என்ன நடக்க போகுது, என்ன நடக்க போகுது, இது ஒருவேளை இன்னைக்கு நைட்டே டிசைட் பண்ணி ஜஸ்டின் ட்ரூடோ எடுத்துகிட்டு வேற ஒருத்தவங்க பிரைம் மினிஸ்டராக வந்துருவாங்களா, இல்லை என்டிபி சப்போர்ட் பண்ணுறாங்களா, அவங்க சைட்லேருந்து ஏதாவது மூவ் பண்ணுவாங்களா, என்ன ஏதுன்னு சொல்லி ஒரு குழப்பமான ஒரு மனநிலை இருந்தாங்க. ஈவினிங் வந்து என்டிபி சப்போர்ட்டர், அதாவது ட்ரூடோ வந்து அவரோட சப்போர்ட்டர், லிபரல் சப்போர்ட்டர் ட்ரூடோ வந்து அவரோட சப்போர்ட்டர்ஸ் கிட்ட பேசும்போது, இன்னைக்கு வந்து வாழ்க்கையிலேயே வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான நாள் எனக்கு, இதை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் நான் கனடாவை ரொம்ப வந்து லவ் பண்ணுறேன், இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இந்த மக்களுக்காக என்ன வேணால் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு போனார். இன்னும் வந்து அவர் வந்து அட் திஸ் பாயிண்ட், இன்னைக்கு வந்து புதன்கிழமை, இன்னமும் வந்து இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் ஆச்சு, இன்னமும் ஒரு ப்ரெஸ் கிட்ட வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரெஸ் மீட் இன்னும் கொடுக்கல. நான் நியூஸில் பார்த்த வரைக்கும் ஈவினிங் 5 o'clock வரைக்கும் வந்து ப்ரெஸ்ஸை அட்ரஸ் பண்ணவே இல்லை பிரைம் மினிஸ்டர். இன்னும் என்ன நடக்குதுன்னு தெரியல. ஸோ நம்ம இப்போ பேசுவோமே. ஸோ ஜஸ்டின் ட்ரூடோக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது. இது மாதிரி வந்து பல சுச்சுவேஷனில் ஜஸ்டின் ட்ரூடோக்கு இது வந்திருக்கு. அப்போ எல்லாமே என்னன்னா, நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டு ஒரு ஆன்சர் நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வாங்கவே முடியாது. ஒரு ஆன்சருக்கு ஒரு 10 ஆன்சர் சொல்லுவார். ஸோ நம்மளாம் அதை வச்சு தான் புரிஞ்சுக்கணும். ஜஸ்டின் ட்ரூடோ பொதுவாகவே வந்து வாத திறமையிலையும் சரி, அவருக்கு வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு ஹிடன் டேலண்ட் இருக்குது. எப்போவுமே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்போது ஏதோ ஒன்று பண்ணி ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடுறாரு. கண்டிப்பாக சால்வ் பண்ணி இந்த கவர்மெண்ட் வந்து இந்த நவம்பர் 2025 வரைக்கும் இவங்களோட டேர்ம் இருக்குது, அந்த டேர்ம் வரைக்கும் ஓட்டிடுவாங்க அப்படிங்கிறது தான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025 நவம்பர் வரைக்கும் இவங்க ஓட்டணும். இதுக்கப்புறம் எலெக்ஷன் ஸ்டார்ட். இப்போ புதுசாக வந்து இந்த டேக்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க இல்லையா, நோ டேக்ஸ், டேக்ஸ் ஃப்ரீ, எல்லாருக்கும் வந்து டேக்ஸ் ஃப்ரீடம் கொடுக்குறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு நவம்பர் வரைக்கும் பண்ணணும்னு அவங்க பிளானில் இருக்குது. ஸோ மக்கள் வந்து இவ்வளோ நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு எலெக்ஷனில் வந்து வி நீட் டு கிவ் அ குட் ஃபைட் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா ஓப்பனாக எல்லாருக்குமே தெரியும், ப்ராக்ரெசிவ் கன்சர்வேட்டிவ் பயங்கர பவர்ஃபுல் ஆகிட்டே போகிறாங்க. ஸோ அவங்கள டேக்கிள் பண்ணணும்னா சம்திங் வி ஹாவ் டு டூ. அப்படி பண்ணணும்னா நம்ம நவம்பர் வரைக்கும் வந்து ஆட்சியில் இருக்கணும் அப்படிங்கிறது லிபரலோட ஒரு மேண்டேட். அப்படிங்கும்போது அவங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தில் வந்து பெருசாக கை வைக்க மாட்டாங்க. எல்லா லீடர்ஷிப்பும் சேர்ந்து எப்படியாவது என்டிபிகிட்ட பேசி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க.
கண்டிப்பா அரசியல் மாற்றம் வர்றதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்ல. பட் ஆனா இந்த 25% டாரிஃப்ல வந்து ட்ரூடோட்ட வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து இறங்கியும் வரப்போறது கிடையாது. கண்டிப்பா ஜனவரி 18 டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தப்புறம் ஒரு மிகப்பெரிய பிரளயமே வெடிக்கும். ஏன்னா, இந்த 2 கண்ட்ரிக்கும் நெறைய விஷயங்கள் வந்து ஒரு ஏற்றுமதி, இறக்குமதி பயங்கரம். இப்ப கனடால இருக்கவங்களுக்கு ஒரு 10% வேணும் அப்டின்னா, கனடாலருந்து நெறைய யுஎஸ்க்கு போகுது. ஏன்னா, யுஎஸ் மக்களோட பாப்புலேஷன் ரொம்ப அதிகம். கன்சியூமர்ஸ் ரொம்ப அதிகம். இங்க இருக்க ப்ராடக்ட் வந்து அங்க ஈஸியா கன்சியூம் பண்றாங்க. அங்க நெறைய பேருக்கு போகுது. இப்ப அங்க போக முடியல, இல்ல நெறைய வந்து டாரிஃப் போட்டு வாங்குறாங்க அப்டின்னா, நெறைய விலையில அந்த மக்கள்ட்ட குடுக்கும்போது, அந்த மார்க்கெட்ட கனடாவோட மார்க்கெட்ட மத்த கண்ட்ரீஸ் புடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு யுஎஸ்குள்ள. ஸோ மத்த கண்ட்ரீஸ் வந்து புடிச்சுட்டாங்க அப்டின்னா, கனடாவோட பொருட்கள் விலை அதிகமா இருக்கும். விலை போகறதுக்கு வாய்ப்பில்ல. ஸோ, அதனால வந்து நெறைய பேர் வாங்க மாட்டாங்க. பெரிய அடி வாங்கும். எக்கனாமிக் ஸ்லோ டவுன் ஆகும். இதெல்லாம் எப்படி டேக்கிள் பண்ண போறாங்க வர நாட்கள்ல? ஏற்கனவே வந்து நான் போன வீடியோலயே சொல்லியிருப்பேன். கேடுக்கும் யுஎஸ்டிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பெருசாயிட்டே போகுது. இதெல்லாம் என்ன நடக்குது? என்ன அப்படிங்கிறது நம்ம சேனல்ல வந்து டீட்டெயிலா பேசுவோம். ஸோ, இதுதான் கனடால நடந்துட்டு இருக்கு. டொனால்ட் ட்ரம்ப்போட அந்த ஒரு இன்டைரக்ட் ஹிட் வந்து கனடாவ வந்து 51வது ஸ்டேட்டாவும், ஜஸ்டின் ட்ரூடோவ கவர்னராவும் இந்த மாரிலாம் சொன்னதுனால, ரொம்ப பெரிய பிரச்சனை வெடிச்சிருக்கு. இது எப்படி போகுது? வரும் நாட்கள்ல என்ன மாரிலாம் டெவலப் ஆகுது? அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா பேசுவோம். கண்டிப்பா வந்து கனடா எல்லா விஷயத்துலருந்தும் மீண்டு வரும். ஸோ வந்து நம்ம பார்க்க தான் போறோம். ஸோ கனடா எங்களுக்கு புடிச்ச அடுத்த ஒரு நாடு. ஸோ கண்டிப்பா வந்து கனடா வந்து இதுலருந்துலாம் மீண்டு வந்துரும்னு நம்புவோம். ஸோ நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் தமிழ்.